நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2025 முடிஞ்சிருச்சு. வெகு ஆவலோடு எதிர்பார்த்தேன். ஏன்னா 2025 பெரும்பாலானருக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை. 2025 நல்லா இல்லைங்க. 2026 எனக்கு ஏதாவது கை கொடுக்குமா? இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வேலை இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, பணம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பமே இல்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, ஹெல்த்து சரியில்லை, கடன் இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனிதனை சுற்றி பலவிதமான பிரச்சனை. இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று 2020 அப்படி 26 அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுமா, பிரச்சனைகளை தீர்க்குமா, கொஞ்சம் நல்ல விதமாக இருப்பேனா என்கின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டுங்க. சரி, இந்த வருட பலன்கள் எப்படிங்க சொல்லப்படுகிறது? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளை வச்சு தான் முக்கியமாக வருட பலன்களை சொல்கிறோம். இவைகள் பொதுவான ஒரு கோச்சார பலன்கள் தான். உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல தான் உண்மையிலேயே அதற்கான நல்ல பலன்கள் இருக்கும். அதற்கு துணையாக இருக்கக்கூடியவை இந்த கோச்சார பலன்கள். வண்டி 2 சக்கரத்தில் தான் ஓடுது, ஒரு சக்கரத்தில் வண்டி இல்லை. பிறந்த ஜாதக பலன் ஒரு சக்கரம் என்றால் இன்றைய கோச்சார, இப்போது நான் பேசப்போகின்ற புத்தாண்டு கோச்சார பலன் ஒரு சக்கரங்க. இந்த 2 சக்கரத்தையும் வச்சு தான் அப்படியே ஜாயிண்டாக வச்சு வண்டி ஓடுங்க. அப்போ எப்படிங்க இருக்குது? குருப்பெயர்ச்சி ஏதாவது இருக்கா? சனிப்பெயர்ச்சி எதனா இருக்கா? ராகுகேது பயிற்சி எதனா இருக்கா? எப்படிங்க இந்த பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 மாதங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லை. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. 12 ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான், உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார். இட்ஸ் எ பெக்கூலியர். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் உச்சத்தை அடைவார். அது அமைப்பு இப்போது இருக்கிறதுனால 12 ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். பெரிய கஷ்டங்கள் வராது. சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் முழுக்கவே 2026 முழுக்க இல்லை. மீன வீட்டிலேயே மீனத்திற்கு ஜென்மச்சனியாக அப்படியே சனி பகவான் அங்கேயே இருக்கிறார். ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடக்குது. அது கடைசியில் நடக்குது. அதனால் இந்த வருஷத்தில் பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது. அடுத்து இந்த வருடம் முடிய போகின்ற 20 நாட்களுக்கு முன்பு ராகு கேது பயிற்சி இருக்கனால அதுவும் இருக்காது. ஆக குரு பகவான் மட்டும்தான். முதல்ல குரு பகவான் கடகத்துக்கு உச்சமாகிறார். 3 மாதத்தில் போன வருஷம் மாதிரியே அதிசார பயிற்சின்ற முறையில் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி மாறி வருவார். ஆக குருவின் பலன்கள் ஓரளவிற்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. 2025 கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே 2026 ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க. இருந்தாலும் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. மிதன ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். வருஷ ஆரம்பத்திலேயே புதன், சுக்கிரன் எல்லாருமே உங்களுடைய இருக்கிறாங்க. குருவின் பார்வையும் இருக்குது. அப்படியே புதன் ராசிநாதன் குருவின் பார்வையில், ராசி குருவின் இருப்பில் ராசிநாதனை சுக்கிரனோடு சேர்ந்து பரிவர்த்தனையாகி எல்லாம் வலுவாக நிலையாக இருக்கக்கூடிய அருமையான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அப்படியே மிதன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு 5 வருஷமாக மிதன ராசிக்காரங்க நல்லா இல்லைன்றதான் உண்மை. 2020 நீங்கள் நல்லா இல்லை. 2020, 2021, 2022 இந்த 3 வருஷமுமே பெரிய அளவில் கடுமையான சோதனைகளை மிதன ராசிக்காரர்களுக்கு கொடுத்தது அட்டமத்து சனின்ற பேரில். இந்த அட்டமத்து சனியின் பாதிப்புகள்லேருந்தே இன்னும் 2025 வரைக்குமே யாரும் பெருசாக வெளியே வரல. 10 லட்ச ரூபா லாஸ் ஆச்சுன்னு சொன்னவங்களுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் திரும்ப கிடச்சிருக்கு. மிச்சம் 7 லட்சத்துக்கு எங்கே போகிறது? வேலை போச்சு, அது போச்சு, இது போச்சு, வாழ்க்கை போச்சு, தொழில் போச்சு, அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், அந்த நம்பிக்கை துரோகமாயிடுச்சு, இந்த நம்பிக்கை துரோகமாயிடுச்சு, லவ் பிரேக்கப் ஆகிப்போச்சு, பொம்பளை ஏமாத்திருச்சு, ஆம்பளை ஏமாத்திருச்சு, அதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன். இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே எதையும் நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப வரப்போகுதுன்ற மாதிரியாக சின்ன சின்ன விஷயங்களில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. மதிப்பு மரியாதை கூடும். ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் ஒரு டென்ஷன், கரியரே நல்லா இல்லாதவங்க எல்லாருக்குமே, அல்லது இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் மேலதிகாரியோட சண்டை, முதலாளியோட சண்டை, மேனேஜரோட சண்டை, இவர் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, நைட் ஷிஃப்டாக போட்டுக்கொள்கிறாங்க, எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, இல்லது எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவே கொடுத்து என்னை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க, நான் தான் வேலை செய்கிறேன், மேனேஜர் பேரை தட்டிட்டு போகிறார். இந்த மாதிரியான கேரியரில் கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருந்தவர்கள் அனைவருக்குமே
ஓரளவிற்கு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய சூழல்கள்லாம் இப்போது இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரியான அவங்களுக்கு, செகண்ட் மேரேஜ் ரொம்ப பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். தாய் தந்தையர் விஷயங்கள் நல்லாயிருக்கும். ட்ராவல் அதிகமாக இருக்கும். ட்ராவலின் மூலமாக நன்மைகள் இருக்கும். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். புதிய காதல்கள் வரும். இதுவரைக்குமே உதவி செய்யாத ஆண் பெண் உறவுகள் இப்போது நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. ஆண் பெண் உறவுகள்னு வேறு மாதிரி நினச்சிடாதீங்க. அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கை உறவு, இந்த மாதிரியான ஒரு இரத்த உறவுகள் கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தீர்ந்துவிட்ட ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டுங்க. வெளிநாட்டில் வெளிமாநில பிறந்த இடத்துல இல்லாமல் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்தந்த இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய, சிலருக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் வீடு வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறது வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். 18-20 வயசில் என்ன பண்ணுவீங்க? முன்னே வண்டி தான் வாங்கணும், அந்த வண்டி வாங்கணும், இந்த வண்டி வாங்கணும், 5 லட்ச ரூபா வண்டி, 3 லட்ச ரூபா வண்டி அப்பா வாங்கி கொடுக்கணும், நமக்கு இது இருக்காது, அப்பா அம்மா தானே வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரியான வண்டி வாகன யோகங்கள்லாம் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு உண்டு. நிறைவான ஆண்டாக அமைந்திருக்கிறது மிதுனத்தினர் எல்லோருக்கும் இந்த ஆண்டு.